அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. இன்று பார்த்தீங்கன்னா மிளகாய் தோட்டத்துக்கு பூச்சிக்கொல்லி அடிக்கலான்னு மருந்து வாங்கினத்துக்கு போனேங்க. மருந்து வாங்கிட்டேன் 150 ரூபா. கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்கினோம் இல்லைங்க இன்ட்ரி அடிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஆளை வச்சு அடிக்க போகிறதில்ல. நம்மக்கிட்டே இன்ட்ரி அடிக்கிறதுக்கு மிஷின் இருக்குது, அதுலேயே அடிக்க போகிறோம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கலான்னு ஒரு கேன் ஒன்று எடுத்துன்னு போனேங்க. அங்கே பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா நான் கேன்லலாம் போட மாட்டேன், வண்டியில் மட்டும்தான் போடணும்னு சொல்கிறாங்க. ஏதோ சட்டம் ஒன்று இருக்கான், இப்போ ஏதோ ஆக்சிடெண்ட்டாம். அதாவது பெட்ரோல் மூலிமா ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கு. அதனால் காவல்துறை பார்த்தீங்கன்னா கேனில் பெட்ரோல் தரவிடாதுன்னு தடை செஞ்சு வச்சுருக்காங்க. பட் ஓகே தான், ஏன்னா பெட்ரோல் கேனில் தரதுனால ஆபத்து வருதுன்னா அது ஓகே, ஏன்னா புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஆபத்தை தடுக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் உதவி பண்ணணும் அரசாங்கத்துக்கு. ஆனால் நம்ம என்ட்ரி அடிக்கிறது எப்படிங்க சொல்லுங்கள்? ஆனால் நம்ம என்ட்ரி அடிக்கிறதுக்கு முக்கியமாக அந்த பெட்ரோல் இருந்தால் மட்டும்தான். அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் சொன்னாங்க, அதாவது 5 லிட்டரு கேனு எடுத்துகிட்டு வந்தால் பெட்ரோல் போடுன்னு. நான் கேட்குறேன், ஏன் என்ட்ரி மிஷினை பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கு, அதாவது 20 லிட்டர் தண்ணியை 50 ml பெட்ரோல் அடிக்கும். அதுக்கு நான் 5 லிட்டராக வாங்கிக்கின்னு வர முடியும் சொல்லுங்கள்? போடலாம், தப்பு இல்லை. விவசாயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? நான் விவசாயத்துக்குன்னு இன்ட்ரி மிஷினை தூக்கி நான் போக முடியாது. ஏன்னா 10 கிலோமீட்ரு பெட்ரோல் பங்க்கு நான் போனேன்னா அந்த 10 கிலோமீட்டருக்கும் மிஷினை தூக்கி நான் போக முடியாதுல்ல. அரசாங்கத்தை எங்களையும் கொஞ்சம் பார்த்து சட்டம் போட்டால் நல்லா இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேங்க.